எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கிற ரங்காபுரம் கிராமத்துல இந்த வருஷம் வறட்சி வந்துச்சு. காலையில நேரம் ராமையா ஏழைங்களுக்கு அவன் வீட்டு வாசல்ல சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தான். ராமையா, உங்க கருணையால தான் என் பசங்க இன்னைக்கு சாப்பிட்றாங்க. கடவுள் உங்களை நல்லபடியா வச்சிருக்கணும். கவலைப்படாதீங்க ரங்கா, முதல்ல வயிறார சாப்பிடுங்க. நிச்சயமா உங்களுக்கும் நல்ல நேரம் வரும். அப்பதான் பக்கத்து வீட்டு லோகநாத வெளியில வந்தான். அவன் பின்னாடியே அவனுடைய மனைவியான காந்தம்மாவும் வந்தாங்க. என்னப்பா ராமையா, ஊரே வறட்சியில இருக்கும்போது நீ ஏழைங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. இந்த சத்தத்தை கேட்க முடியல, நிம்மதியா காத்து கூட வாங்க முடியல. இந்த சோம்பேறிங்களை கூப்பிட்டு வச்சு காலங்காத்தால என்ன பண்ற? பார்க்கவே அசிங்கமா இருக்க. ஏங்க, காலையிலே எதுக்கு அவரு கூட சண்டை போடுறீங்க? அவரு 10 பேருக்கு சாப்பாடு போடுற புண்ணியவான். அவரு பண்ற வேலைக்கு அவளை பாராட்டுறனாலும் பரவாயில்ல, அவரை குறை சொல்லாதீங்க. வாங்க உள்ள போலாம். நீ வாய மூடுடி. இவங்க நாத்தத்துல என் உயிரே போயிடும் போல. ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற புத்தி இவங்களுக்கு வரவே வராது. வணக்கம் லோகநாதன். அவங்க சோம்பேறிங்க இல்ல, வேலை இல்லாத கூலி தொழிலாளிங்க. சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம அவங்க உயிரை காப்பாத்திக்க இங்க வந்திருக்காங்க. நம்ம கிட்ட பணம் இருக்கு, உதவி செய்யறது நம்ம கடமை தானே. கடமையா? நான் என்ன பைத்தியமாடா எல்லாத்தையும் இலவசமா கொடுக்க? இதெல்லாம் நான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது. பட்டணத்துல ஒரு மூட்டை தானியம் 10 ரூபாய் விலை போகுது. நாங்க வித்துக்கிறேன். நீ புண்ணியம் சம்பாதிக்க உன் பணத்தை அழிச்சிக்கோ. உன்கிட்ட இருக்கிற வசதி காலியானதுக்கு அப்புறம் இவங்க கூட சேர்ந்து நீ பிச்சை தாண்டா எடுக்க போற. எது காலியானாலும் பரவாயில்லண்ண. ஏழைங்களோட உசுறு நின்னுச்சுன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன கடவுள் கொடுப்பானா? ஆமா, ஆகாயத்திலிருந்து பொன் மூட்டையா கொட்ட போறான் பாரு. இதெல்லாம் மூட நம்பிக்கை சீதாம்மா. என்னோட தானியத்திலிருந்து ஒரு கடுகளவை கூட இலவசமா கொடுக்க மாட்டேன். பணம் கொடுத்தா கொடுக்கறேன். இப்பவே நான் பட்டணத்துக்கு போறேன். கடவுள் அவருக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான், கருணைய தரல. வயிறு நிறைஞ்சிருக்கிறவனுக்கு பசிய பத்தி என்ன தெரியும்? கடவுளே ஒரு பாடத்தை கத்து கொடுப்பான் பாரு. மதிய நேரம் லோகநாத அவனுடைய வேலைக்காரனான சோமையா கிட்ட சொல்லி அரிசி மூட்டைய வண்டியில ஏத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஊரெல்லாம் வேலை தேடி வேலை கிடைக்காம சோமையா அப்படிங்கிறவன் அங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயா தர்ம பிரபுவே, 3 நாளா பச்சை தண்ணி கூட பல்லுல படலங்க ஐயா. பசியால வயத்த வலி வந்து உயிர் போகுது. பசியால தலை சுத்தி கீழே விழுந்துட்டங்க ஐயா. உங்க கையால ஒரு பிடி சோறு போட்டு என் உயிரை காப்பாத்துங்க ஐயா. ஏண்டா, இங்க என்ன நான் சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கேன்? கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. வேலை செய்யாம இப்படி பிச்சை எடுக்க உனக்கு வெக்கமா இல்ல? என் முன்னாடி நிக்காதப்போ. யாருங்க ஐயா வேலை கொடுக்கறாங்க? வயலெல்லாம் மழை இல்லாம வெடிச்சு போயிருக்கு. கூலி வேலை கேட்டா கூட கொடுக்க யாருக்கிட்டையும் காசு இல்லையே. இந்த பசியால என் உயிர் போயிடும் போல இருக்குங்க ஐயா. எதனா மிச்சம் மீதி கஞ்சி இருந்தா கொடுங்க ஐயா. அந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். உங்ககிட்டயே வேலை கூட செய்யறேன். என்கிட்ட கஞ்சி எல்லாம் கிடையாது. டே சுப்பையா, இவனை முதல்ல தூக்கி வெளியில போடு. என் வண்டிக்கு குறுக்கில் உக்காந்துருக்கான் பாரு. நான் வெளியில கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐயா பாவங்க, உயிர் போற நிலைமையில இருக்கான். நம்ம வீட்டுல பழைய கஞ்சி கொஞ்சம் இருக்கு, அதை நான் இவனுக்கு கொடுக்கறேன். உயிர் பொழைக்கட்டுங்க ஐயா, கருணை காட்டுங்க. அந்த கஞ்சி என் மாடுங்களுக்கு ஊத்தணும்டா. அதுங்க எனக்காக வேலை செய்யும். இங்க இருந்து இவனை இப்ப நீ விரட்டுறியா, இல்ல உன்னையும் நான் வேலையை விட்டு தூக்கட்டுமா? என் வீட்டுல இருந்து தானம் பண்ண நீ யாருடா? என்னங்க லோகநாதன், எதுக்காக இவ்வளவு அக்கிரமா பண்றீங்க? பசின்னு தேடி வந்த ஒருத்தனை நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்களே. இப்படி யாரு உயிரையும் காப்பாத்தாத சொத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்ல? என்னோட சொத்து என் விருப்பம். உனக்கு வேணும்னா இவனை கூட்டிட்டு போய் உன்னோட வீட்டுல வச்சு பாத்துக்கோ. என் வழியில குறுக்க வராத. எழுந்துரு தம்பி, வா என்னோட வீட்டுக்கு வா. உனக்கு வயிறார சாப்பாடு போடுறேன். சாயந்தரம் ராமையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பட்டணத்துக்கு போக தயாரான லோகநாத அவனை பாக்குறதுக்கு வந்தான். ஏன்பா ராமையா, அந்த பிச்சை எடுக்க வந்தவனை கூட்டிட்டு வந்து வீட்டுல மகாராஜா மாதிரி உட்கார வச்சு சோறு போட்டியாமே. ஏன்பா தேவையில்லாம சொத்தை வீணாக்குற? லோகநாதன், பசி கொடுமைனா என்னன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பஞ்சத்துல என் அப்பாவும் அம்மாவும் பசியால இறந்துட்டாங்க. நான் அனாதையாயிட்டேன்.
எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் ஒரு பருக்க சோறு கூட கிடைக்கல. ஒரு வீட்டு முன்னாடி பசியால விழுந்து கிடந்தப்போ அந்த வீட்டுல இருந்த பாட்டி அவங்களுக்காக வச்சிருந்த சாப்பாட்டை எனக்கு கொடுத்து காப்பாத்துனாங்க. அன்னைக்கு அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாத்தினதால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. அதுக்காக இப்ப இருக்கிற சொத்தை எதுக்கு அழிக்கணும்? அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் லோகநாதன். என் வீட்டுக்கு பசின்னு வந்தவங்க யாரும் பசியோட திரும்ப போகக்கூடாது. உயிரோட மதிப்பு ரொம்ப பெருசுன்னு. பணமும் சொத்தும் அதுக்கு என்னைக்கும் ஈடாகாது. ஒரு ஏழையோட உயிரை காப்பாத்த வெறும் ஒரு கைப்பிடி சோறு தான் வேணும். நான் அதை தான் செய்யறேன். இதெல்லாம் நாடகத்துல வர்ற கதையில தான் நடக்கும். நிஜத்துல இப்படி செஞ்சா நீ வீணா போயிடுவ. எனக்கு பசியோட கொடுமை என்னன்னு தெரிய போறதே இல்ல. நான் பட்டணத்துக்கு போறேன். நீ சொத்து அழிச்சுக்கிட்டு இப்படியே உக்காந்துரு. பட்டணத்துல நெல்லை வித்துட்டு பணப்பையோட திரும்பி வந்துகிட்டு இருந்த லோகநாதனை காட்டு வழியில ஒரு கொள்ளைக்காரன் தடுத்து நிப்பாட்டினான். டே லோகநாதா, வண்டிய நிறுத்து. ஏழைங்களை ஏமாத்தி ஊர்ல இருக்கிறவங்க ரத்தத்தை குடிச்சு சம்பாதிச்ச பணத்தை எங்க எடுத்துட்டு போற? உயிர் வேணுமா இல்ல அந்த பணப்பை வேணுமா? ஒழுங்கா கொடுத்துடு. வேண்டாம் தம்பி வேண்டாம். அதை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் விட்டுடு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாடா பிசுனாரி பயல. பொடுங்குங்கடா அவன்கிட்ட இருந்து. அன்னைக்கு ராத்திரியே பயங்கரமான மழை பெய்யும் போது லோகநாதன் ஒரு பாலடைஞ்ச கோவில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். 3 நாள் ஆச்சு. ஆனா மழை மட்டும் நிக்கிற மாதிரியே தெரியல. அட கடவுளே, என் வண்டி போயிடுச்சு, என் மாடுங்க போயிடுச்சு, பணத்தையும் அவனுங்க தூக்கிக்கிட்டானுங்க. என் சட்டையில இருந்த 2 தங்க காசு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஆனா எனக்கு பசி எடுக்குது. பசியில என் வயிறெல்லாம் எரியுது. ராமையா சொன்னது எவ்வளவு நிஜம். என்கிட்ட 1000 தங்க காசு இருந்தாலும் எனக்கு இப்ப சாப்பாடு வாங்கி தராதே. யாராவது ஒரு வாய் சோறு போடுங்க, என் சொத்தை கூட எழுதி கொடுக்கறேன். அன்னைக்கு பசின்னு என் வீடு தேடி வந்தவன கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம விரட்டி அடிச்சேன். மாடுங்களுக்கு போட வச்சிருந்த கஞ்சிய போட்டிருந்தா கூட புண்ணியம் கிடைச்சிருக்கும். என் அகங்காரமே என்ன கொல்லுதே. கடவுளே என்ன காப்பாத்து. 4வது நாள் மழை கொஞ்சமா குறைஞ்சிருந்துச்சு. அப்பதான் அந்த வழியா குதிரை வண்டியில வந்துகிட்டு இருந்த ராமையா பாலடைஞ்ச கோவில் வாசல்ல யாரோ படுத்துக்கிட்டு இருந்தத கவனிச்சான். லோகநாதண்ண, லோகநாதண்ண, நீங்களா? என்னங்கண்ண இந்த கோலம்? ஏன் விழுந்து கிடக்கறீங்க? ராமையா, என்ன காப்பாத்து. பசியால வயிறெல்லாம் வலிக்குது. என் உயிர் போகுது. உன்கிட்ட சாப்பிட எதனா இருக்கா? என்கிட்ட இருக்கிற சொத்து தங்க காசு எல்லாம் உனக்கு தரேன். ஒரு வாய் சோறு போடுவோம், காலில் கூட விழறேன். ஐயோ, சொத்தெல்லாம் எதுக்குண்ணே? முதல்ல நீங்க இங்க உட்காருங்க. இதோ சீதாமா கட்டி கொடுத்த ரொட்டிங்களும் குழம்பும் இருக்கு. இத முதல்ல வயிறார சாப்பிடுங்க. ராமையா, நீ உண்மையிலேயே கடவுள்தான். இந்த ரொட்டி துண்டுங்களுக்கு முன்னாடி என் தங்க காசெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பசியோட மதிப்பு என்னன்னு என் உயிருக்கு ஆபத்து வரும்போது தான் தெரியுது. நீ சொன்னதெல்லாம் நடந்துடுச்சு ராமையா. உங்களுக்கு பசியோட மதிப்பை தெரிய வைக்கிறதுக்காக அந்த கடவுள் தான் இந்த நாடகத்தை ஆடியிருக்கான். அன்னைக்கு அந்த பாட்டி என் பசியை தீர்த்தாங்க. இன்னைக்கு உங்க பசியை நான் தீர்த்திருக்கேன். வாங்க, வண்டியில ஏறி முதல்ல ஊருக்கு போகலாம். ராமையா உடனே லோகநாதனை அவனுடைய வண்டியில ஏத்திக்கிட்டு ஊருக்கு கூட்டிக்கிட்டு போனான். ஊருக்கு நடுவுல ஒரு மரத்துக்கு கீழே லோகநாதா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஊரோட தலைவர், வைத்தியர் எல்லாருமே அங்க வந்தாங்க. வைத்தியர் லோகநாதனுக்கு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பாருங்க ராமையா, லோகநாதனோட நாடி பலவீனமா இருக்கு. வயத்துல ஒரு பருக்க சோறு கூட இல்லாததால லோகநாதனுடைய நரம்புகள் எல்லாம் சுருங்கி போயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் தாமதமாயிருந்தா இந்நேரம் இவர் உயிர் போயிருக்கும். ஐயோ கடவுளே, ராமையா, என் மஞ்சள் குங்குமத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு என்ன ஆயிருக்குமோ? ஆமாப்பா லோகநாதா, நீ பட்டணத்துக்கு போய் 1 வாரம் ஆச்சு. பெய்ஞ்ச மழையில நீ என்ன ஆணையோன்னு எல்லாரும் கவலைப்பட்டோம். நல்ல வேலையா ராமையா கண்ணில் நீ பட்ட. ஆமா தலைவர் ஐயா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ராமையா தான். பசி அப்படிங்கிறது ஏழைங்களுக்கு மட்டும்தான் வரும். பணம் இருந்தா இந்த உலகத்தையே ஜெயிக்கலான்னு ரொம்ப அகங்காரத்துல இருந்தேன். காட்டுல பசியால அவதிப்பட்டப்போ என் சொத்துங்க வந்து என்ன காப்பாத்தல. ராமையா சொன்னது மாதிரியே பசி நெருப்புல என் அகங்காரம் அழிஞ்சி போச்சு. அவன் எதுக்கு அன்னதானம் செய்யறான்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. லோகநாதண்ண, மனுஷங்களுக்கு கடவுள் ஒரு சோதனைய வச்சுதான் ஞானத்தை கொடுப்பான்.
உங்க அகங்காரம் பசியில எரிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு இந்த உண்மை புரிஞ்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்ண்ணே. என்ன மன்னிச்சிடு ராமையா. இனி என் சொத்தே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். மனுஷத்தன்மனா என்னன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் ரொம்ப சுயநலமா இருந்தேன். ஆனா என்னையிலிருந்து என் தானிய கிடங்கு திறந்து தான் இருக்கும். யாரு பசின்னு வந்தாலும் நான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவேன். இன்னையிலிருந்து நானும் ராமையா மாதிரியே அன்னதானம் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வந்திருக்கிற இந்த மாற்றத்தை இந்த ஊரே கொண்டாட போகுது. நல்ல விஷயம் லோகநாதன். உங்கள மாதிரி ஆளுங்க துணையோட இருந்தா இந்த ஊர்ல யாருமே பசியால அவதிப்படாம காப்பாத்தலாம். இந்த பெருமை உனக்கு தான் ராமையா. பசியோட கொடுமை தெரிஞ்சவன் தான் உண்மையான மனுஷன். கடவுள் உன்னை நல்லா வச்சிருக்கணும். பசியோட மதிப்பு தெரிஞ்சவன் தான் மத்தவ பசிய புரிஞ்சுக்க முடியும். நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் உசுர காப்பாத்தக்கூடிய ஒரு கைப்பிடி சாதத்துக்கு அது ஈடாகாது. தான குணம்தான் உண்மையிலேயே பெரிய குணம். அது விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல ரவி அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ரவி ஒரு வியாபாரி கிட்ட வேலைக்காரனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ரவிக்கு நாடக பைத்தியம். சின்ன வயசுல இருந்து எந்த ஊர்ல நாடகம் போட்டாலும் சரி, எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்தே போயிடுவான். ரவி ராதிகா அப்படிங்கிற பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ராதிகா, இன்னைக்கு நம்ம ஊர் மைதானத்துல ஒரு நாடகம் போடுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி நாடகம் பார்க்கலாமா? சரிங்க. எனக்கும் நாடகம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் உங்க கூட சேர்ந்து உக்காந்து பாக்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவங்க 2 பேரும் அடிக்கடி நாடகம் பார்க்க போவாங்க. ரவி சம்பாதிக்கிறது கொஞ்சம் பணமா இருந்தாலும் அதுல கொஞ்சம் பணத்தை மிச்சம் பிடிச்சு மாசத்துல 2 நாடகத்தையாவது பார்க்க போவாங்க. அங்க நடிக்கிறவங்க திறமையை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்த நாடகத்துல என்னெல்லாம் பார்த்தாங்களோ அத பத்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த சின்ன வீட்டுல அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நாடக குழுவை சேர்ந்த ரங்கநாதன் அப்படிங்கிறவரு அந்த ராஜ்யத்துடைய ராஜாவை பாக்குறதுக்காக வந்திருந்தாரு. அந்த விஜயநகர ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தது விக்ரமசேனன். அவரு கலையை ரசிக்கிறவரு, ஜனங்களுக்கு பிடிச்சவரு. எல்லா கலைகளையும், முக்கியமா நாடக கலைய அவரு ரொம்பவும் விருப்பமா பாப்பாரு. மகாராஜா, நாங்க நாடகத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஏழை கலைஞர்கள். எங்களுக்கு நாடகத்தை தவிர எதுவுமே தெரியாது. எங்களுக்கு வீடும் இல்ல, உழுவ வயலும் இல்ல. மக்களுக்கு பழைய புராண கதைகளையும் நல்ல விஷயங்களையும் சொல்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதுவும் நாடகம் அப்படிங்கிற கலை மூலமா. ஆனா ஒரு நாடகம் போடும்போது ஆகிற செலவுகளும் வரியும் எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு எங்களுக்கு குறைஞ்ச வரிய போட்டீங்கன்னா நாங்க ஊர் ஊரா போய் நாடகம் போட்டு பழைச்சிப்போம். ரங்கநாதா, நான் கலையை மதிக்கிறவன். சமூகத்துல நிறைய மாற்றங்களை கலையால தான் கொண்டு வர முடியும். உங்களுக்கு வரி கஷ்டமா இருக்கக்கூடாது. நீங்க எங்க வேணும்னாலும் நாடகம் போட நான் அனுமதி கொடுக்கறேன். குறைஞ்ச வரிய கட்டினாலே போதும். எந்த பயமும் இல்லாம எல்லா இடத்துக்கும் போய் நாடகம் போடுங்க. மக்களுக்கு சந்தோஷத்தையும் அறிவையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. ராஜாவோட அனுமதியால இப்ப கலைஞர்கள் ரொம்ப சந்தோஷமா நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஊருக்கும் போய் சாயந்தர நேரம் புதுசு புதுசா பழைய கதைகளை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏழைங்க நாடகம் பாக்குறதுக்கு கம்மியா பணத்தை கொடுத்தா போதுங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனா காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சில பேராசை பிடிச்ச வியாபாரிகளோட பார்வை இந்த நாடகத்து மேல விழுந்துச்சு. ஜனங்க நாடகத்தை பார்க்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. இத நாம நம்ம கையில வச்சுக்கிட்டா கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கூட்டமா மாறி நல்ல திறமை இருக்கிற கலைஞர்களுக்கு பணத்தாசை காட்டி அவங்கள அவங்க அடிமைகளா மாத்திக்கிட்டாங்க. இங்க பாருங்க நண்பா, இனி மைதானத்திலையும் சத்திரத்திலையும் நாடகம் போடக்கூடாது. நாம பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி அங்க நாடகத்தை போட சொல்லலாம். வர்றவங்க உட்கார மர நாற்காலியும் போடலாம். அப்படியே காத்து வசதியும் செஞ்சு கொடுப்போம். இது அருமையான யோசனை. அது மட்டும் இல்ல, காசும் அதிகமா வசூல் பண்ணலாம். அப்பதானே இந்த வசதி கொடுக்க முடியும். ஏழை கலைஞர்கள் எல்லாரையுமே வேலைக்கு எடுத்துக்கலாம். அவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரியே நினைச்சத சாதிச்சாங்க. மைதானத்துல நாடகம் போடுறது எல்லாம் நின்னு போச்சு. பெரிய பெரிய மண்டபத்துல நாடகம் போட ஆரம்பிச்சாங்க. நாடகத்துல இப்ப நல்ல கதை இருக்கோ இல்லையோ, ஆடம்பரம் அதிகமாச்சு. விலை அதிகமான உடைகளை உடுத்தி எல்லாரும் இப்போ நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா
அந்த நாடகத்தை பார்க்க பாவம் ஏழைகளால முடியவே முடியல. ஆனா அதோட இவங்க நிறுத்தல. நாடகத்தை பார்க்க வரவங்க வெளியில இருந்து உணவோ தண்ணியோ கொண்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் உள்ளதான் வாங்கணும். ஆ, இது நல்ல யோசனை. அப்ப வரவங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்க முடியும். ஆனா அது மட்டும் போதாது. அப்படின்னா இன்னும் என்ன பண்ணணும்? நாடகம் பார்க்க வர்ற எல்லாருமே எப்படியும் மாட்டு வண்டியில இல்ல குதிரை வண்டியில வருவாங்க. ஆமா, அந்த மாட்டு வண்டிக்கும் குதிரை வண்டிக்கும் கூட கொஞ்சம் பணத்தை வசூல் பண்ணுவோம். ஆ, அருமை அருமை, இது ரொம்ப நல்ல யோசனை. அப்படி நாடகம் போடுற இடம் பணக்காரங்க மட்டுமே வந்து போற இடமா மாறி போச்சு. சாதாரண மக்களால அந்த நாடகத்தை பார்க்கவே முடியல. இங்க ரவியோட நிலைமையும் மாறிச்சு. ஒரு மாசத்துக்கு 2 நாடகத்தையாவது பார்த்துக்கிட்டு இருந்த ரவி இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு நாடகத்தை கூட அவனால பார்க்க முடியல. அதனால அவன் ராதிகா கிட்ட கவலையா, ராதிகா, இன்னைக்கு புது நாடகத்தை போட போறாங்களாமா. ஆனா உள்ள போற கட்டணத்தை கேட்டாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. என்னால அங்க போக முடியாது. பரவாயில்லங்க, நம்மளால அவ்வளவு கட்டணத்தை கொடுத்தெல்லாம் போக முடியாது. கவலைப்படாதீங்க, பழைய கதையை நாமளே வீட்டுல உட்காந்து பேசிக்கலாம். பொண்டாட்டி சொன்னதை கேட்டு ரவி கொஞ்சம் சமாதானமானாலும் அவனுக்குள்ள ஒரு கோவம். கலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது, அதை இப்படி பணக்காரங்களுக்கு சொந்தமானதா ஏன் ஆக்குறாங்கன்னு கவலைப்பட்டான். சரியா அதே நேரத்துல திடீர்னு வேகமா வீசுற புயல் மாதிரி ரவியோட அத்தை காந்தம்மா வந்தாங்க. காந்தம்மா ஒரு பணப்பேய். அவங்க பொண்ணு ஒரு சாதாரண கூலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. காந்தம்மா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச உடனேயே, என்ன ராதிகா, எப்படி இருக்க? உன்னை பாரு, நீ எப்படி ஆயிட்ட? இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீயும் தரித்திரம் பிடிச்சவளாதான் இருக்க. அம்மா, அப்படி சொல்லாதம்மா, நான் இங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். சந்தோஷமா சந்தோஷம். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. அந்த கூலி பையன் உன்னை என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கா? அவனால உன்னை ஒரு நாடகத்துக்காவது கூட்டிட்டு போக முடியுமா? நான் சொன்ன அந்த வியாபாரியோட புள்ளிய பாரு, தினமும் பொண்டாட்டிக்கு தங்க நகையா போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா உன் கையில என்ன இருக்கு? மண் வழியில தவிர. இப்படி தினமும் ராதிகாவோட காதுல ஏதாவது ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சாங்க காந்தம்மா. ராதிகா, நான் சொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா உன் வாழ்க்கை இந்நேரத்துக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, அது உன்னோட விதி போல. நான் என்ன சொன்னாலும் உன்னோட நல்லதுக்காக தானம்மா. ரவி எப்பவுமே என்ன நல்லாதாம்மா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப விலைவாசி அதிகமாயிடுச்சு, அவரு சம்பாத்தியம் பத்தலம்மா. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. என் கூட என் வீட்டுக்கு வந்துரு. இப்ப பத்தும் பத்தாத இந்த பணத்துல வச்சு என்ன வாழ்க்கைய வாழ போற? காந்தம்மா சொல்ல சொல்ல ராதிகா கொஞ்சம் கொஞ்சமா மாறினா. ரவி மேல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வர ஆரம்பிச்சுது. ரவிய அவ கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் காந்தம்மா ரவி கிட்ட, ஏன்பா ரவி, எவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கையில நீ ஒரு வீடாவது கட்டிப்பியா? இல்ல எனக்கு பொறுக்க போற பேர பிள்ளைங்க எல்லாரும் உன்ன மாதிரி தான் வாழணுமா? என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள வந்து அவ வாழ்க்கையை கெடுத்துட்டல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், மாசத்துல 2 தடவையாவது என் பொண்ண உன்னால நாடகத்துக்கு கூட்டிக்கிட்டு போக முடியுமா? அவளுக்கு நாடகம் அப்படின்னா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டப்போ ரவி தலையை குனிஞ்சு, அத்தை, நாடகத்துக்கு விலையெல்லாம் ஏத்திட்டாங்க. என் சம்பளம் அதுக்கு பத்தல. ஆனா நான் ராதிகாவை நல்லபடியா தானே பாத்துக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிறேன். அதனாலதான் நம்ம வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஆனா வாழ்க்கை பூரா பொறுத்துக்கணுமா? விலைவாசி அதிகமாகல, உன் சம்பாத்தியம் கம்மியா இருக்கு. அதை எப்ப புரிஞ்சுக்க போற? ராதிகா, இனி நீ இவன் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்ல. வா, நம்ம வீட்ல மகாராணியா வாழ்ந்துக்கோ. ரவியால ராதிகாவை தடுக்க முடியல. ஏன்னா அவ விரும்புற அந்த வாழ்க்கைய அவனால கொடுக்க முடியல. மாமியார் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய மனசுக்குள்ள அம்பு மாதிரி குத்திக்கிச்சு. அன்னைக்கு ராத்திரி ரவி அந்த வீட்டுல தனியாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ராதிகாவோட முகம் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. ரவி ரொம்ப கவலைப்பட்டான். அடுத்த நாள் காலையில நாடகம் போடுற அந்த இடத்துக்கு ரவி போனான். அங்க மண்டபத்துல நாடகம் போய்கிட்டு இருந்துச்சு. நாடக மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன ஜன்னல் வழியா ரவி எட்டி உள்ள பார்த்தான். உள்ள அருமையான நாடகம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஜன்னல் கிட்ட ரவி மட்டும் இல்ல, அவன மாதிரி 4-5 ஏழைங்களும் உள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை ரவி பார்த்தான். அந்த காட்சி அவனை யோசிக்க வச்சது.
கலை அப்படிங்கிறது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி முழுக்க அதை பத்தியே தான் ரவி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ரவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே ரவி அவன மாதிரி ஏழைங்களா இருக்கிற கலைஞர்களை போய் சந்திச்சான். அவங்க வியாபாரிங்களுக்கு விலை போகாத கலைஞர்கள். ஐயா, கலை அப்படிங்கிறத வியாபாரமாக்க கூடாது. கலை எல்லாருக்கும் சொந்தமானது. அந்த பெரிய மண்டபத்துல எல்லாருக்கும் போடுற நாடகத்தை நாம இங்க தெருவுல எல்லாருக்கும் இலவசமா போடலாம். உங்ககிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட தைரியம் இருக்கு. ஆனா ஐயா, நமக்கு யார் பணம் கொடுப்பாங்க? நம்ம வயிற்று பழப்புக்கு என்ன பண்றது? நாடகம் போடுற இடத்துல ஒரு உண்டியல் வைக்கலாம். இருக்கிறவங்க காசு போடுவாங்க, இல்லாதவங்க கைத்தட்டி ரசிச்சுட்டு போவாங்க. அவங்க கை தட்டுறது நமக்காகத்தானே. நம்ம லட்சியம் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, ஏழைங்களை சந்தோஷப்படுத்துறதும் தான். அதுக்கு கலைஞர்களும் ஒத்துக்கிட்டாங்க. ரவி கொஞ்சமா பணத்தை கடன் வாங்கி அவங்க தெருவுல ஒரு பெரிய பந்தல போட்டான். அந்த பெரிய மாளிகையில என்ன நாடகம் போய்கிட்டு இருக்கோ இந்த ஏழை கலைஞர்களை வச்சு அதே நாடகத்துல அந்த பந்தல்ல போட்டான். முதல் நாள் 10 பேர் வந்தாங்க, அடுத்த நாள் 100 பேர் வந்தாங்க. ஒரு வாரத்துல ரவி போடுற அந்த நாடகத்தை பாக்குறதுக்காக எல்லா ஊர்ல இருந்தும் ஜனங்க குவிய ஆரம்பிச்சாங்க. ஏழைங்களும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களும் மட்டும் இல்ல, டிக்கெட் வாங்க முடியும் அப்படிங்கிற பணக்காரங்களும் இந்த நாடகம் நல்லா இருக்கேன்னு பாக்குறதுக்காக இங்க வந்துகிட்டு இருந்தாங்க. உண்டியில நிறைய பணமும் வந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு. கலைஞர்களும் சந்தோஷமா இருந்தாங்க, ரவியும் சந்தோஷமா இருந்தான். இது எல்லாம் அந்த வியாபாரிகளுக்கு தெரிய வந்துச்சு. அவங்க மாளிகைகளுக்கு யாருமே வர்றதில்ல, அவங்க வியாபாரமும் நடக்கல. ஜனங்க நாடகத்தை இலவசமா பார்க்க முடியும் அப்படின்னா பணம் கட்டி எதுக்காக பார்க்க போறாங்க? யாரு அந்த ரவி? ஒரு சாதாரண கூலிக்காரன் நம்ம வியாபாரத்தை அழிக்க பார்க்கறானா? அவனை சும்மா விடக்கூடாது. அவன் நம்ம போடுற நாடகத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ராஜா கிட்ட போய் பிராது கொடுக்கலாம். மந்திரி நம்மாளு தான், அவரு நம்ம பக்கம்தான் நிப்பாரு. வியாபாரிங்க எல்லாரும் ஒன்னா போய் ரவி மேல மந்திரி கிட்ட புகார் கொடுத்தாங்க. ரவி அப்படிங்கிற ஒருத்தன் எங்க அனுமதி இல்லாம நாங்க போடுற நாடகத்தையே இலவசமா ஊருக்குள்ள தெரு தெருவா போட்டு எங்க லாபத்தை எல்லாத்தையுமே அவன் கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாங்க. இது ராஜ துரோகம் கூட அப்படின்னு சொன்னாங்க. அதனால மந்திரிக்கு கோவம் வந்துச்சு. உடனே ரவிய கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை காவலாளிக கிட்ட சொன்னாரு. அன்னைக்கு ரவி எந்த ஊர்ல நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த காவலாளிங்க ரவி அங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நேர்ல வந்து ரவிய கைது பண்ணி உடனே அரண்மனைக்கு மந்திரி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில மகாராஜா சபைக்கு வந்தாரு. அவரு கம்பீரமா அவருடைய சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல மந்திரியும் வியாபாரிகளும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ரவியோட கையில சங்கிலிய போட்டு கட்டி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ரவி, உன் மேல எல்லாரும் பிராது கொடுத்துருக்காங்க. நீ அனுமதி வாங்காம நாடகம் போடுற, வியாபாரிங்களோட வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க. இதனால ராஜ்யத்துக்கும் நிறைய நஷ்டம் ஏற்படுது. இது எல்லாமே உண்மைதானா? மகாராஜா, நான் நாடகம் போடுறது உண்மைதான். ஆனா அது யாருடைய லாபத்துக்காகவும் இல்லை, யாருடைய நஷ்டத்துக்காகவும் இல்லை. நான் போடுறது ஏழை ஜனங்களோட சந்தோஷத்துக்காக. போய் சொல்றான் அரசே. அவன் உண்டியல் வச்சு பணம் வசூல் பண்றான். அது வியாபாரம் இல்லையா? ரவி, இதுக்கு உன்கிட்ட என்ன பதில் இருக்கு? அந்த வியாபாரிங்க லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணா அந்த பணத்தை எல்லாம் நீ கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கியே. மகாராஜா, இவங்க பணத்தை செலவு பண்ணி மாளிகை கட்டினாங்க. ஆனா அந்த மாளிகையில இருக்கிற செவருங்க ஏழைங்களை உள்ள விட மாட்டேங்குதே. இந்த ராஜ்யத்துல இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் அந்த சந்தோஷத்தை ஏழைங்களுக்கு கொடுத்தேன். நான் வச்சிருக்கிற உண்டியல் அங்க கஷ்டப்பட்டு நாடகம் போடுற கலைஞர்களுக்கு கொடுக்கறது. நான் பண்ணது குற்றம் அப்படின்னா அந்த குற்றத்தை செஞ்சதுக்கு நான் சந்தோஷம்தான் படுறேன். அது ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் நான் பண்ற குற்றத்தால தான் இப்ப சந்தோஷமா இருக்காங்க. இத கேட்டு மகாராஜா யோசிக்க ஆரம்பிச்சாரு. மகாராஜா ரவிக்கு தண்டனை கொடுத்தாரா இல்ல அவனை மன்னிச்சு விட்டுட்டாரா? வியாபாரிங்க எல்லாரும் அடுத்து என்ன பண்ண போறாங்க? இத அடுத்த பகுதியில பார்க்கலாம்.